பரிசுத்த ஆவியானவரை குறித்து நமக்கு பயம் இருக்கோ இல்லையோ, மோடியை குறித்து போதகர்கள் எல்லாருக்கும் பயம் இருக்கு. இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் உரைத்து நாம் சொன்ன எதுவுமே நடைபெறாமல் நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையெல்லாம் அற்றுப்போகாதபடி வாயை மூடி இருந்தால் மூடனும் ஞானியாவான்னு நீதிமொழிகள் சொல்லுது. பாஜக வந்தால் அது ரொம்ப தப்பு. ஏன்? கணக்கு கேட்குறாருல்ல. காணிக்கையை குறித்து கணக்கு கேட்டால் அவன் தப்பு. ஆனால் நாம தான் நியாயத்தை பற்றி பேசுகிறோம். அப்போ நமக்கும் சாமுவேல் குமாரருக்கும் என்ன வித்தியாசம்? எந்த கட்சி வரணும்னு போராட நம்மளை அழைக்கல, அல்லது நம்ம இருதயத்தில் பாரம்பரியமாக சில கட்சிகளை நினச்சிக்கிட்டு இந்த கட்சி தான் சபைக்கு மிகப்பெரிய ஒரு தூணாக, ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்றால், அப்போ கர்த்தருடைய வேலை என்ன? கடவுள் இருக்குன்னு சொல்கிறான் பாருங்க, அவனை கூட நம்புங்க. கடவுள் இல்லைங்கிறான் பாருங்க, அவனை நம்பவே நம்பாதுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தமிழக தேர்தல் 2026. இந்த தேர்தல்னாலே மற்றவர்களுக்கு எப்படி சந்தோஷமும் பாரம் இருக்குதோ தெரியாது. கிறிஸ்துவ போதகர்களுக்கு அதிக பாரம் வந்துடும். எப்படிப்பட்ட பாரம்னா, தாங்கள் நினைத்த கட்சி எப்படியாவது ஆட்சிக்கு வரணும். ஏன்னா அவங்க பரலோகத்துக்கு சேவை செய்துட்ருக்காங்க. பரலோகத்துலேருந்து நேரடி தொடர்பில் இருக்கிறதுனால அந்த கட்சி வந்தால் தான் கிறிஸ்தவமே பயங்கர எழுப்புதல் அடையும்னு போதகர்களுக்கெல்லாம் எண்ணம். போதக ஊழியம் எதுக்கு பண்ணுறோன்னு தெரில. சபைக்குள்ளே மனம் திரும்புதலை குறித்தோ, தேவனுடைய அற்புத அடையாளங்களை குறித்தோ, பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலை குறித்தோ, இல்லை தேவ நாம மகிமைக்கான சாட்சி எழும்புவதை குறித்த ஒருத்தருக்கும் கவலை கிடையாது. ஆனால் இந்த தேர்தலில் குறிப்பிட்ட கட்சி வரணுங்கிறத பற்றி மட்டும்தான் அவர்களுக்கு மிகுந்த பாரம். அந்த பாரத்தை கொண்டு எந்த கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்கன்னு தெரில. அவங்க ஜெபம் பண்ணி சொல்கிற எந்த வார்த்தையுமே சொன்னபடி நிறைவேற மாட்டுது. வேதம் சொல்லுது, தீர்க்கதரிசி ஒருவன் சொன்னது நிறைவேறவில்லை என்றால் அவனை குறித்து நீ அஞ்சாதே என்று. நாம் தெரியாத ஒன்றை பேசுகிறதுனால தான் நாம் பேசுகிற வார்த்தைக்கு மதிப்பில்லாமல் போகுது. கர்த்தர் இப்பூமிக்குரிய ராஜ்யத்தை அல்ல, உன்னதமான பிதாவினுடைய ராஜ்யம், குமாரனுடைய ராஜ்யம், பரிசுத்த ஆவியின் ஆளுகை உள்ள ஒரு ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கம் பண்ண வராரு. ஆனால் இவர்களுக்கு இந்த பூமிக்குரிய ராஜ்யம் எப்பொழுது இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்படும் என்பதுதான் நோக்கம். 3 வருஷ காலம் இருந்த சீஷர்களுக்குள்ளேயே ஒரு பெரிய வெளிச்சம் இல்லை. இப்போ கிறிஸ்து மரித்து விட்டார், மரித்து உயிரோடு எழுந்து விட்டார். அவர் 40 நாட்கள் நிறைய விஷயங்கள் உபதேசம் சொல்லிட்டு வரும் பொழுது, அப்போஸ்தலர் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 5வது வசனம், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அதற்கு சீஷர்கள் உடனே அவரோடு கூட இருந்தவர்கள் என்ன கேட்குறாங்க பாருங்க. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்பி கொடுப்பீரோ என்று கேட்டார்கள். அதுக்கு ஏசாமி சொல்றாரு, பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். 3 வருஷம் இந்த பூமியில் இருக்கும் பொழுது சீஷர்கள்லாம் அவரோடு கூட செல்லும் பொழுது பரிசுத்த ஆவியை பெறலை. அவர்களுக்கு இந்த பூமியை பற்றியதான நோக்கம் மட்டும்தான், பூமியின் ராஜ்யத்தை குறித்ததான நோக்கம் மட்டும்தான். ஆனால் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற பொழுது பேதுரு எழுந்து சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்தே உபதேசம் பண்ணினார். ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்னு வேதம் சொல்லுது. பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முன்பாக பூமியின் ராஜ்யத்தை குறித்ததான நோக்கம் நமக்கு இருக்கும். பரிசுத்த ஆவியை பெற்று விட்டோம் என்றால் நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான நோக்கம் இருக்கும். ஒரு கேளிக்கைக்கு சொல்கிறேன், விசுவாசியை கூப்பிட்டு காத்திருப்பு கூட்டம் வைத்து பரிசுத்த ஆவியை பெறுங்கன்னு சொல்கிறத விட நாமெல்லாம் சேர்ந்து காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம் என்றால் நமக்கு தேவ ராஜ்ய சிந்தை உண்டாகும். பேதுரு தொடங்கி யோவானில் முடியுது வெளிப்படுத்தல். நடுவில் பவுலோ யாக்கோபோ யாருமே இந்த பூமியில் இருந்த ராஜா எனக்கு வேண்டானோ, இல்லை தன் இருதயத்துக்கு பிடிச்ச ஒரு ராஜா வேணும் என்றோ, அல்லது இந்த ராஜாவுக்கு பதிலாக அந்த ராஜாவை மாற்ற வேண்டும் என்றோ ஒரு நாள் கூட அவர்கள் பிரசங்கம் செய்ததில்லை. அவர்கள் செய்ததெல்லாம் ஒரே ஒரு பிரசங்கம்தான். கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் முதல்ல ஒவ்வொரு தேவ மனுஷனுடைய இருதயத்திற்குள்ள ஸ்தாபிக்கப்படணும். அவர்களுக்கு உன்னதமான தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான ஒரு எண்ணம் இருக்கணும்.
நாம் நமக்கு விருப்பமானதை பேசுவதற்கல்ல, தேவனுக்கு எது விருப்பமோ அதை பேசுவதற்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவம் இருக்குது. சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட இஸ்ரவேல் மூப்பர்கள் போய், உம்முடைய குமாரர்கள் எல்லாம் பரிதானம் வாங்குகிறார்கள், நியாயத்தை புரட்டுகிறார்கள், உங்களுக்கும் வயசாயிடுச்சு, மற்ற ஜனங்களைப் போல எங்களையும் ஆளுவதற்கு ஒரு ராஜா உண்டாகட்டும்னு கேட்குறாங்க. அது சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு மிகுந்த வேதனை. அப்போ கர்த்தர் சமூகத்தில் போய் அவர் ஒரு விண்ணப்பம் பண்ணும்பொழுது தேவன் சொல்கிறாரு, அந்த ஜனம் சொல்கிறபடியே நீ செய், அவர்கள் உன்னை அல்ல, அவர்கள் என்னை தள்ளினார்கள் என்று சொல்கிறார். ஒரு விஷயம் நமக்கு தெரியணும், சாமுவேலின் குமாரர் தவறு என்றால் ஏலியின் குமாரரும் தவறானவர்கள் தானே. அப்போ ஏலிக்கு அடுத்ததாக ஏலியின் குமாரரை கொண்டு வராமல் கர்த்தர் அன்னாளின் மகனாகிய சாமுவேலை கொண்டு வந்து அவருடைய இருதயத்துக்கேற்ற ஒரு தீர்க்கதரிசியை ஏற்படுத்தினார் அல்லவா. தெய்வம் ஒரு ஆட்சியை நியமித்திருக்கிற, இது இவனுடைய கூட்டணி, இது அவனுடைய கூட்டணி, இது இப்படிப்பட்டது, இது அப்படிப்பட்டது என்று வார்த்தைகளை சொல்லி நாம் நம்மளுடைய மந்தையை கெடுக்கக்கூடியவர்கள் இருந்துடவே கூடாது. போதகர்களாகிய நமக்குள்ளேயே பிரிவினையும் கசப்பும் பொறாமையும் யார் யாரோடு பெரியவன் என்கிற எண்ணம் இருக்கும் பொழுது உலகத்தை ஆள வந்திருக்கிற ஒரு தலைவனிடத்தில் இவன் தேவ பிள்ளைக்கு நன்மையை செய்வான் என்று நாம் எதிர்பார்ப்பது எப்படி முடியும்? இயேசுசாமி என்ன பிரசங்கம் பண்ணார்? நமக்கு முதல் எடுத்தவொடனே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. சபைக்குள்ள மனம் திரும்புதலை குறித்தும் தேவ சபையில் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்து சபைக்குள்ள எழுப்புதல் உண்டாகி இந்த சபையின் எழுப்புதல் தீ உலகமெங்கும் பரவி அவிவிசுவாசிகளும் கர்த்தர் இல்லை என்று சொல்லுகிறவனும் கூட அற்புதங்களை பார்க்கும் பொழுது தேவன் இருக்கிறார் என்கிற நிச்சயத்தை பெறுவதற்கு உரிய வல்லமையை தரித்துக் கொள்வதற்கு நாம் போதகம் செய்வதும் நாம் பிரச்சாரம் செய்வதும் ஏக சிறந்த காரியமாக இருக்கிறது. கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்ததான பிரசங்கத்தையும் போதனையையும் அன்றி வேறு எதற்காகவும் நம்மளை கர்த்தர் அழைக்கவில்லை. பழைய ஏற்பாடு காலம் முழுவதும் ராஜாக்களோடு தேவதாசர்கள் இருந்தார்கள். அத்தனை பேர் என்ன தெரியுமா செஞ்சாங்க? அந்த ராஜா தவறானவன்னு சொல்லலை, தவறாக இருக்கப்பட்ட ராஜாவின் இடத்திலும் தன் மக்களுக்காக நன்மையை எப்படி பெறுவது என்று அவர்கள் எல்லாரும் எத்தனம் செய்தார்கள், எண்ணினார்கள். நெகேமியாவாக இருக்கட்டும், எஸ்ராவா இருக்கட்டும், அல்லது வேதத்தில் இருக்கிற மொர்தகாயா இருக்கட்டும், எல்லாம் இஸ்ரவேலுக்கு சேமத்தை கொண்டு வருவது எப்படி என்பதை மட்டும்தான் எண்ணினார்கள். ராஜா எப்படிப்பட்டவன் என்று எண்ணவில்லை. ஏனென்றால் நம்மளையெல்லாம் ஆளுகிறவர் ஒரே ஒரு ராஜா, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை மட்டும் பார்ப்போம். இனியாவது ஒரு தேர்தல் வந்தால் இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் உரைத்து நாம் சொன்ன எதுவுமே நடைபெறாமல் நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையெல்லாம் அற்றுப்போகாதபடி வாயை மூடி இருந்தால் மூடனும் ஞானியாவான்னு நீதிமொழிகள் சொல்லுது. நாங்கள் அமைதலாக இருந்தாலே போதும். இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் கேளுங்க. பாஜக வந்தால் அது ரொம்ப தப்பு. ஏன்? கணக்கு கேட்குறாருல்ல, காணிக்கையை குறித்து கணக்கு கேட்டால் அவன் தப்பு. ஆனால் நாம் தான் நியாயத்தை பற்றி பேசுகிறோம். அப்போ நமக்கும் சாமுவேல் குமாரருக்கும் என்ன வித்தியாசம்? அவர்கள் நியாயத்தை புரட்டுகிறார்கள் வேதத்தில் இருக்கே. ஒரு கவர்மெண்ட் கணக்கு கேட்டால் கொடுப்பது நம்முடைய கடமை தானே. அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியானவரை குறித்து நமக்கு பயம் இருக்கோ இல்லையோ, மோடியை குறித்து போதகர்கள் எல்லாருக்கும் பயம் இருக்குது. எந்த ஒரு தேவ மனுஷனும் நல்ல போராட்டத்தை கர்த்தருக்காக போராடவே கர்த்தர் அழைத்திருக்கிறார். எந்த கட்சி வரணும்னு போராட நம்மளை அழைக்கலை. அல்லது நம்ம இருதயத்தில் பாரம்பரியமாக சில கட்சிகளை நினச்சிக்கிட்டு இந்த கட்சி தான் சபைக்கு மிகப்பெரிய ஒரு தூணாக, ஒரு பெரிய பயங்கர ஆதரவாக அல்லது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்றால் அப்போ கர்த்தருடைய வேலை என்ன? கர்த்தர் நமக்கு பாதுகாப்பு இல்லையா? ஒரு ராஜா சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கர்த்தர் என் பெலனும் என் கோட்டையும் என் அரணுமானவர். ஒரு ராஜாவே சொல்கிறாரு அவர் எனக்கு அரணானவர் என்று. உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன், கடவுள் இருக்குன்னு சொல்கிறான் பாருங்க, அவனை கூட நம்புங்க. கடவுள் இல்லைங்கிறான் பாருங்க, அவனை நம்பவே நம்பாதுங்க. ஏன்னா கடவுள் இருக்குங்கிறவனுக்கிட்ட கூட தெய்வத்தினுடைய பயம் இருக்கும். கடவுள் இல்லைங்கிறவன் தான் ஆணவத்தோட உச்சக்கட்டத்தில் இருப்பான். ஒரு கேள்வி கேட்குறேன், நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கான ப்ரூஃப் இருக்குதா? இல்லையே. விசுவாசியை விடுங்க, போதகர்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இன்னும் அவங்க பழைய மதத்தினுடைய பெயர் தான் இருக்குது. நம்ம என்னைக்காவது துணிஞ்சு நம்ம சபையில் பிற மதத்திலிருந்து வந்தவர்கள்ட்ட
நாம் கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொண்டோம் என்பதற்கு அடையாளமே கெசட்டில் போய் நம்மளுடைய பெயரை மாற்றி நான் கிறிஸ்தவன் உலகத்துக்கு காண்பிப்பது தான் அப்படின்னு பிரசங்கம் பண்ணியிருக்கிறோமா? அப்படி இருக்க இன்னும் நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே நம்ம எதையும் மாற்றாத பொழுது நாம் செலக்ட் பண்ணுற ஒரு தலைவன் எல்லாவற்றையும் மாற்றிடுவான்னு எப்படி நம்புறது? அன்பு போதகர்களே, நமக்குள்ளே கசப்பு இருக்குது, நமக்குள்ளே வேற்றுமை இருக்குது, நமக்குள்ளே பெருமை இருக்குது, நமக்குள்ளே விதண்டாவாதம் இருக்குது, நமக்குள்ளே நீ பெருசா நான் பெருசாங்கிற எண்ணம் இருக்குது. நமக்குள்ளே எந்த ராஜ்யம் தெரியுமா இருக்குது? நம்மளில் யார் பெரியவர்களுங்கிற ராஜ்யம்தான் இருக்குது. கிறிஸ்துவின் சிந்தையுடைய ராஜ்யம் நம்ம யாருக்குமே இல்லாமல் இருக்கு. முதல்ல தேவ வீட்டுக்குள்ள ஒரு எழுப்புதலும் ஒரு மாற்றமும் வரட்டும். அதற்கு பிறகு ராஜாக்களுடைய மாற்றத்தை குறித்து நம்ம பேசலாம்.